ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 5 பிப்ரவரி 2026 வியாழக்கிழமை, விசுவாவசு வருடம் தை மாதம் 22ஆம் நாள். திதி சதுர்த்தி, இரவு 12:22 மணி வரை, பிறகு பஞ்சமி. நட்சத்திரம் உத்திரம், இரவு 10:57 மணி வரை, பிறகு அஸ்தம். யோகம் சுகர்மம், இரவு 12:03 மணி வரை, பின்னர் திருதி. கரணம் பவம், பகல் 12:10 மணி வரை, பிறகு பாலவம், இரவு 12:22 மணி வரை, பிறகு கௌலவம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகுகாலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். காலையிலிருந்தே ஓயாத உழைப்பு இருக்கும். ஆனா அந்த உழைப்புக்கேத்த லாபமும் இன்னைக்கு கண்டிப்பா உண்டுங்க. அரசாங்க வழியில எதிர்பார்த்த ஒரு அனுகூலமான செய்தி இன்னைக்கு உங்க காதுக்கு வரும். கடன் தொல்லைகளால கஷ்டப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு வருமான வழி பிறக்கும். தொழில்ல இன்னைக்கு நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். யாரையும் நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா ஒரு சின்ன குடைச்சல் வரலாம். ஆனா உங்க திறமையால அதை சுலபமா முறியடிச்சிடுவீங்க. பழைய நண்பர் ஒருத்தரை சந்திக்கிற வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். அது மனசுக்கு உற்சாகத்தை தரும். குடும்பத்துல மனைவியோட ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சாயங்கால நேரத்துல ஒரு ஆன்மீக தலத்துக்கு போயிட்டு வர்றது உங்க மனசுக்கு தெளிவை கொடுக்கும். இன்னைக்கு நீங்க எதை செஞ்சாலும் ஒரு நிதானத்தோட செய்யறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அதிர்ஷ்ட நிறம் இரத்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகிற நாளுங்க. உங்க ராசிக்கு இன்னைக்கு பண வரவு ரொம்ப தாராளமா இருக்கும். ரொம்ப நாளா வராம இழுபறியா இருந்த பணம் இன்னைக்கு தானா உங்களை தேடி வரும். சேமிப்பு உயரும்போது மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல யோகம் இருக்கு. தொழில்ல உங்க கை ஓங்கி இருக்கும். புதுசா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பச்சை கொடி காட்டும் நாளுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சம்பள உயர்வு பத்தின நல்ல தகவல் வரலாம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும். வேலையில உங்க பேச்சுக்கு இன்னைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். குடும்பத்துல பிள்ளைகளோட வெற்றி உங்களை சந்தோஷப்படுத்தும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம். ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப தெம்பா இருக்கும். மனசுல ஒரு விதமான தன்னம்பிக்கை பிறக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு மகாராஜா மாதிரி வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் பளிச்சிடும் நாளுங்க. எதை செஞ்சாலும் ஒரு பிளான் போட்டு செய்வீங்க. ரொம்ப நாளா மண்டைய காய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் தீர்வு கிடைக்கும். நண்பர்கள் மத்தியில உங்க செல்வாக்கு இன்னைக்கு எகிரிடும். பேச்சு திறமையால இன்னைக்கு பல காரியங்களை சாதிப்பீங்க. தொழில்ல சின்னதா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க.
அது உங்களுக்கு நல்ல வருமானத்தை தேடித்தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை சுமை குறைவா இருக்கும். அதனால ஆபீஸ்ல ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பீங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். ரொம்ப நாளா வராம இருந்த சொந்தக்காரங்க இன்னைக்கு திடீர்னு வீட்டுக்கு வரலாம். அவங்க மூலமா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லா இருக்கும். ஆனா கண்கள்ல கொஞ்சம் சோர்வு தெரியலாம். போதிய ஓய்வு எடுத்துக்கோங்க. மாணவர்கள் படிப்புல இன்னைக்கு நல்லா ஜொலிப்பாங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 2. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிற நாளுங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும். அதனால பண கஷ்டம் ஓரளவுக்கு குறையும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு ஒற்றுமை உண்டாகும். அம்மாவோட உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். தொழில் ரீதியா சில முக்கிய மனிதர்களை சந்திப்பீங்க. அவங்க மூலமா உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு நல்ல வழி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதியான நாளா இருக்கும். மேலதிகாரிகள் இன்னைக்கு உங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். சாயங்கால நேரத்துல ஒரு விசேஷத்துல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க உங்களை எல்லாரும் மதிச்சு பேசுவாங்க. பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் இருக்கும். எதை செஞ்சாலும் நிதானமா செஞ்சு வெற்றி பெறுவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு வெற்றி நிச்சயங்க. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இன்னைக்கு கிடைக்கும். உங்க பேச்சை கேட்டு 4 பேர் திருந்துற அளவுக்கு இன்னைக்கு உங்க வார்த்தைக்கு பலம் இருக்கும். வராத கடன்கள் வசூலாகும் நாள் இது. தொழில்ல இருந்த மந்த நிலை மாறி இன்னைக்கு விறுவிறுப்பு உண்டாகும். வேலையில்லாதவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து அழைப்பு வரும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளோட உதவி கிடைக்கும். பிழைகள் இன்னைக்கு உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. அவங்க மூலமா ஒரு நல்ல பெருமை வந்து சேரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம். ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப தெம்பா இருக்கும். மனசுல ஒரு விதமான தன்னம்பிக்கை பிறக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு மகாராஜா மாதிரி வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறம் தங்கம் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் நாளுங்க. ரொம்ப நாளா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவி கிடைக்கும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிச்சு முன்னேறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நண்பர்கள் மூலமா ஒரு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். பணப்புழக்கம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். பழைய பாக்கிகளை வசூல் பண்றதுல வேகம் காட்டுவீங்க. சாயங்கால நேரத்துல சின்னதா ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். பிள்ளைகளோட படிப்புல இருந்த கவலை இன்னைக்கு நீங்கும். மொத்தத்துல இன்னைக்கு நீங்க ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயக பெருமான். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும் நாளுங்க. பாக்யஸ்தானம் பலமா இருக்கு. ஆன்மீக பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா தடைபட்டு வந்த குலதெய்வ கோயில் பயணம் இன்னைக்கு கைகூடும். உங்க மனசுல இருந்த குழப்பமெல்லாம் போய் ஒரு தெளிவு பிறக்கும்.
வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல செய்தி வரும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருப்பீங்க. மாணவர்கள் படிப்புல இன்னைக்கு நல்லா ஜொலிப்பாங்க. உயர்கல்விக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரும். பிள்ளைகள் வழியில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். தந்தை வழியில உறவினர்கள் உங்கள தேடி வருவாங்க. அவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். மனசுல ஒரு விதமான அமைதி நிலவும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். ஒரு ராஜயோக நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அன்னபூர்ணி தாயார். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சக ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யணும். தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்திடுங்க. மத்தவங்க பஞ்சாயத்துல இன்னைக்கு தலையிடாதீங்க. ஆனா இன்சூரன்ஸ் அல்லது பழைய முதலீடுகள் மூலமா இன்னைக்கு திடீர்னு ஒரு தொகை கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒன்னு காத்துக்கிட்டு இருக்கு. தொழில்ல இன்னைக்கு வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அவங்க மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும். மேலதிகாரிகள் சொல்றத அப்படியே கேட்டுக்கிறது இன்னைக்கு நல்லது. எதிர்ப்புகளை சமாளிக்கும் தைரியம் உண்டாகும். குடும்பத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும். ஆனா சாயங்காலத்துக்குள்ள எல்லாம் சரியாகிடும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பா அஜீரண பிரச்சனை வரலாம். அமைதியா இருந்தாலே இன்னைக்கு பல சிக்கல்களை தவிர்த்திடலாம். இறை வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 7, 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண யோகம் கூடி வரும் நாளுங்க. பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு இன்பச் சுற்றுலா போக திட்டம் போடுவீங்க. கூட்டுத் தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான லாபம் உண்டு. வருமானம் திருப்தியா இருக்கும். நண்பர்கள் மத்தியில உங்க மரியாதை கூடும். புதுசா அறிமுகமாகிற நபர்கள் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா வாகனம் வாங்குற யோகம் உண்டாகும். பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். அதனால வீட்டுக்கு தேவையான ஆபரணங்கள் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப தெம்பா இருக்கும். மனசுல ஒரு விதமான குஷி இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் நாளுங்க. உங்களை இத்தனை நாள் குறை சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பாராட்டுற நிலைமை வரும். நோய் நொடிகள்ல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆரோக்கியத்துல இருந்த முன்னேற்றம் உங்க முகத்துல ஒரு சிரிப்பை கொடுக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பொற்காலம் மாதிரிதான். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சேமிப்புல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. தாய்மாமன் வழியிலிருந்து ஒரு நல்ல உதவி கிடைக்கும். வீட்ல இருக்கிற பிள்ளைகளோட விளையாட்டுத்தனம் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும். உறவினர்கள் உங்களை பாராட்டுறதுல நீங்க பெருமைப்படுவீங்க. சாயங்காலம் ஒரு நல்ல விருந்து சாப்பிட்டு மகிழ்வீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க உங்க கை ஓங்கி இருக்கும். கவலைகளை மறந்து சந்தோஷமா இருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4.
கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். எதையும் புதுசா ஆரம்பிக்காதீங்க. மத்தவங்க விவகாரத்துல தலையிட்டு தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்க சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமை காக்க வேண்டிய நாள் இது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு குறைவா பேசுறது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். பண விஷயத்துல யாரையும் நம்பி இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட இன்னைக்கு யதார்த்தமா பேசுங்க, கோபப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பா தலைவலி அல்லது சோர்வு வர வாய்ப்பு இருக்கு. மத்திய நேரத்துல ஒரு அரை மணி நேரம் நல்ல ஓய்வெடுங்க. இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு சோதனைகளை சாதனையா மாற்றலாம். அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கற்பனை திறன் பளிச்சிடும் நாளுங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமாயிருந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். பிள்ளைகளோட படிப்பு, வேலை விஷயத்துல இருந்த கவலைகள் நீங்கும். நீண்ட நாளா வராம இருந்த பணம் கைக்கு வரும். தொழில்ல இன்னைக்கு லாபம் சீரா இருக்கும். புதுசா முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு தைரியமா இறங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதியான நாளா இருக்கும். உங்களை பத்தி தப்பா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்க அருமைய புரிஞ்சுப்பாங்க. ஆன்மீக பயணங்கள் கைகூடும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு வழி பிறக்கும். ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு நீங்க ரொம்ப துருதுருப்பா இருப்பீங்க. உங்க சிரிப்பு 4 பேரை சந்தோஷப்படுத்தும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் எலுமிச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.